கடந்த சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து அன்று காலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கு பலர் உதவியிருந்தார்கள். குறிப்பாக மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் முப்படையினர், எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆர்வலர்கள் துணையோடு அந்த தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதோடு ஒரு பகுதியில் இருந்த மருந்துகள் பாதுகாப்பாக எடுக்கப்பட்டு இன்னொரு இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டன. இதே சமயம் அன்று காலை இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தோம். அவர்கள் அன்று மாலையே மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுத்து தொடர்ச்சியாக மருந்துகளை எமக்கு பார ஊர்திகள் நூடாக இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இட்டவரை எமக்கு 8 பார ஊர்திகளில் எமக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் வந்தடைந்திருக்கின்றன. இதே சமயம் அன்று எமது இந்த மருந்து களஞ்சியத்தின் ஒரு பகுதி அழிவடைந்தாலும் எஞ்சிய மருந்துகளோடு ஏனைய பிரதேசங்களில் ஏனைய இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மருந்துகளையும் பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா விடுதிகள், கிளினிக் பகுதிகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படவில்லை. இந்த வகையில் சுகாதார அமைச்சு எமக்கான அனைத்து வழிகாட்டல்களையும் அதே சமயம் அங்கிருந்து தேவையான மருந்துகளையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் மருந்துகளை சிரமமின்றி பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து வழிவகைகளும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. இதே சமயம் இந்த தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிவதற்காக போலீஸ் குழுக்கள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளின் வருகை என்பன நடைபெற்றிருக்கின்றது. அவர்களின் அறிக்கைகள் விரைவில் கிடைக்கும் என நம்புகின்றேன். அவ்வாறு எம்மால் அமைக்கப்பட்ட 2 குழுக்கள், ஒன்று இந்த அழிவடைந்ததற்கான காரணம் அதோடு தொடர்புடைய விடயங்களை ஆராய்வதற்கும், அத்துடன் அன்று அந்த களஞ்சியம் எரிந்த நிலையில் இருந்தபோது மீட்கப்பட்ட மருந்துகள் அவையின் விவரங்களை கண்டறிவதற்கான இன்னொரு குழுவும் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணைகளும் கணக்கெடுப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் நாங்கள் இலங்கை மின்சார சபை மற்றும் அனர்த்த முகாமை குழுவின் அறிக்கைகளையும் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் இந்த அறிக்கைகளை தர இருக்கின்றார்கள். இந்த அறிக்கைகள் அனைத்தும் பெறப்பட்டு பின்னர் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுகாதார அமைச்சும் ஒரு பூர்வாங்க விசாரணையை மேற்கொள்ளும். அந்த அறிக்கையும் வெளிவரும். ஆகவே பொதுமக்களுக்கு இந்த விசாரணை அறிக்கையின் விவரங்கள் அவ்வப்போது அனுப்பி வைக்கப்படும் அல்லது வெளிப்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நாங்கள் இந்த தீ விபத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பலரின் உதவியை பெற்றிருந்தோம். முதலில் அவர்களுக்கு நன்றிகள். இரண்டாவதாக சுகாதார அமைச்சு வழிகாட்டலில் எமக்கு தேவையான மருந்துகள் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டதோடு தொடர்ச்சியாக மருந்து வழங்க நடவடிக்கைகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்வருங்காலத்தில் பொருத்தமான ஒரு மருந்து களஞ்சியத்தை அமைப்பதற்கும் சுகாதார அமைச்சின் ஆலோசனையும் உதவியும் கேட்டிருக்கின்றோம். அதுவும் அந்த நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல்கள் எதிர்வரும் வாரங்களில் ஆரம்பமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே பொதுமக்கள் இந்த எமது வைத்தியசாலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டாலும் எமது சேவை மற்றும் மருந்து வளங்களில் எந்தவித தடங்களும் இல்லை என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். நன்றி. அன்றைய தினம் எமது மருந்து களஞ்சியம் எரிந்த பகுதிகளில் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மற்றும் கிளினிக் மருந்துகள் மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு வழங்கும் மருந்துகள் என்பன எரிந்துவிட்டன. இருப்பினும் அவ்வாறான மருந்துகள் அனைத்தும் சுகாதார அமைச்சின் மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து மீண்டும் இங்கே எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறானவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக தங்களுடைய மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நமது வைத்தியசாலையை பொறுத்தளவில் வெளிநோயாளர் பிரிவில் தினசரி 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அவ்வாறே பல்வேறு கிளினிக்களுக்கு வருகின்றார்கள். சுமார் 30 வகையான கிளினிக்கள் நடைபெறுகின்றன. அந்த கிளினிக் நடைபெறும் நோயாளிகளுக்கு சுமார் 5 இடங்களில் மருந்துகள் வழங்கப்படுகின்றது. 3000க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கிளினிக்கள் மருந்தை பெறுகின்றார்கள். அது தவிரவும் விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் 1300க்கும் மேற்பட்டவர்களுக்கான மருந்து அந்தந்த விடுதிகளில் வழங்கப்படுகின்றது. ஆகவே தினசரி சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கான மருந்து வழங்கல் அது ஒரு தொடர்ச்சியான வகையிலே பேணப்படுவதற்கான சகலவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் மருந்துகள் கிரமமாக வழங்கப்படும். பொதுமக்கள் இது பற்றி தயக்கம் கொள்ள தேவையில்லை. கடந்த சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து அன்று காலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கு பலர் உதவியிருந்தார்கள். குறிப்பாக மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் முப்படையினர், எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆர்வலர்கள் துணையோடு அந்த தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதோடு ஒரு பகுதியில் இருந்த மருந்துகள் பாதுகாப்பாக எடுக்கப்பட்டு இன்னொரு இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டன. இதே சமயம் அன்று காலை இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தோம். அவர்கள் அன்று மாலையே மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுத்து தொடர்ச்சியாக மருந்துகளை எமக்கு பார ஊர்திகள் நூடாக இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இட்டவரை எமக்கு 8 பார ஊர்திகளில் எமக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் வந்தடைந்திருக்கின்றன. இதே சமயம் அன்று எமது இந்த மருந்து களஞ்சியத்தின் ஒரு பகுதி அழிவடைந்தாலும் எஞ்சிய மருந்துகளோடு ஏனைய பிரதேசங்களில் ஏனைய இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மருந்துகளையும் பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா விடுதிகள், கிளினிக் பகுதிகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படவில்லை. இந்த வகையில் சுகாதார அமைச்சு எமக்கான அனைத்து வழிகாட்டல்களையும் அதே சமயம் அங்கிருந்து தேவையான மருந்துகளையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் மருந்துகளை சிரமமின்றி பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து வழிவகைகளும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. இதே சமயம் இந்த தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிவதற்காக போலீஸ் குழுக்கள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளின் வருகை என்பன நடைபெற்றிருக்கின்றது. அவர்களின் அறிக்கைகள் விரைவில் கிடைக்கும் என நம்புகின்றேன். அவ்வாறு எம்மால் அமைக்கப்பட்ட 2 குழுக்கள், ஒன்று இந்த அழிவடைந்ததற்கான காரணம் அதோடு தொடர்புடைய விடயங்களை ஆராய்வதற்கும், அத்துடன் அன்று அந்த களஞ்சியம் எரிந்த நிலையில் இருந்தபோது மீட்கப்பட்ட மருந்துகள் அவையின் விவரங்களை கண்டறிவதற்கான இன்னொரு குழுவும் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணைகளும் கணக்கெடுப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் நாங்கள் இலங்கை மின்சார சபை மற்றும் அனர்த்த முகாமை குழுவின் அறிக்கைகளையும் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் இந்த அறிக்கைகளை தர இருக்கின்றார்கள். இந்த அறிக்கைகள் அனைத்தும் பெறப்பட்டு பின்னர் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுகாதார அமைச்சும் ஒரு பூர்வாங்க விசாரணையை மேற்கொள்ளும். அந்த அறிக்கையும் வெளிவரும். ஆகவே பொதுமக்களுக்கு இந்த விசாரணை அறிக்கையின் விவரங்கள் அவ்வப்போது அனுப்பி வைக்கப்படும் அல்லது வெளிப்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நாங்கள் இந்த தீ விபத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பலரின் உதவியை பெற்றிருந்தோம். முதலில் அவர்களுக்கு நன்றிகள். இரண்டாவதாக சுகாதார அமைச்சு வழிகாட்டலில் எமக்கு தேவையான மருந்துகள் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டதோடு தொடர்ச்சியாக மருந்து வழங்க நடவடிக்கைகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்வருங்காலத்தில் பொருத்தமான ஒரு மருந்து களஞ்சியத்தை அமைப்பதற்கும் சுகாதார அமைச்சின் ஆலோசனையும் உதவியும் கேட்டிருக்கின்றோம். அதுவும் அந்த நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல்கள் எதிர்வரும் வாரங்களில் ஆரம்பமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஆகவே பொதுமக்கள் இந்த எமது வைத்தியசாலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டாலும் எமது சேவை மற்றும் மருந்து வளங்களில் எந்தவித தடங்களும் இல்லை என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். நன்றி. அன்றைய தினம் எமது மருந்து களஞ்சியம் எரிந்த பகுதிகளில் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மற்றும் கிளினிக் மருந்துகள் மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு வழங்கும் மருந்துகள் என்பன எரிந்துவிட்டன. இருப்பினும் அவ்வாறான மருந்துகள் அனைத்தும் சுகாதார அமைச்சின் மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து மீண்டும் இங்கே எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறானவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக தங்களுடைய மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது வைத்தியசாலையை பொறுத்தளவில் வெளிநோயாளர் பிரிவில் தினசரி 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அவ்வாறே பல்வேறு கிளினிக்களுக்கு வருகின்றார்கள். சுமார் 30 வகையான கிளினிக்கள் நடைபெறுகின்றன. அந்த கிளினிக் நடைபெறும் நோயாளிகளுக்கு சுமார் 5 இடங்களில் மருந்துகள் வழங்கப்படுகின்றது. 3000க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கிளினிக்கள் மருந்தை பெறுகின்றார்கள். அது தவிரவும் விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் 1300க்கும் மேற்பட்டவர்களுக்கான மருந்து அந்தந்த விடுதிகளில் வழங்கப்படுகின்றது. ஆகவே தினசரி சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கான மருந்து வழங்கல் அது ஒரு தொடர்ச்சியான வகையிலே பேணப்படுவதற்கான சகலவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் மருந்துகள் கிரமமாக வழங்கப்படும். பொதுமக்கள் இது பற்றி தயக்கம் கொள்ள தேவையில்லை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தீப்பரவல் சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்தார்.